முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த சிறப்பான ஜும்ஆவுடைய நாளிலே சஃபருல் முலஃபர் என்று சொல்லக்கூடிய வெற்றிகரமான ஒரு மாதத்திலே அல்லாஹ் நம்மை அவனது இறை இல்லத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு காலத்தை மிக அற்புதமானதாக எல்லா நேரத்திலும் நமக்கு நன்மைகளை இறக்குவதற்கான ஏராளமான காரணிகளை, பரக்கத்தை பொழிவதற்கான ஏராளமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் பல நேரத்தில் நமக்கு நஷ்டம் ஏற்படுவதும், பிரச்சனைகளில் நாம் போய் சிக்கிக்கொள்வதும், சிரமங்களும் சோதனைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் தான். அது காலத்தினாலோ, நேரத்தினாலோ, மாதத்தினாலோ, வேறு சில காரணங்களினாலோ ஏற்படக்கூடியது அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். மனிதன் தான் நஷ்டத்தில் இருக்கிறானே தவிர காலமும் நேரமும் அவனுக்கு எந்த வகையிலும் நஷ்டத்தை கொடுத்து விடாது என்று சொல்கிறான். அந்த வகையில் இந்த சஃபருடைய மாதம் என்பது அறியாமை கால ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்களிடத்திலே இது ஒரு பீடை மாதமாக, இந்த மாதத்தில் எது செய்தாலும் சரியாக நடக்காது, இந்த மாதத்தில் நாம் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது உருப்படாமல் போய்விடும் என்ற ஒரு மூடப்பழக்கம் இருந்தது. மூடப்பழக்கம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு வரக்கூடிய, தன்னுடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதற்கு பிறகு நாம் செய்கிறோம், இப்படியாக வரக்கூடிய ஒரு மோசமான பழக்கங்களாக இருக்கிறது. ஒரு குரு ஒருவர் ஆசிரமத்தில் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். அப்படி டெய்லி அவருக்கு அந்த தன்னுடைய மாணவர்களுக்கு படித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு பூனை ஒன்று குறுக்க வந்துட்டு போயிட்டு தொந்தரவு செஞ்சுட்டே இருந்துச்சு. இதை பார்த்து அந்த குரு சொன்னார், இது இப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் பாடம் நடத்த முடியாது, அதை பிடித்து அந்த தூணில் கட்டி போடுங்கன்னு சொன்னார். சீடர்களும் உடனே அதை பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க. அடுத்த நாளும் தொந்தரவு செய்கிறது. ஒரு பார்வை பார்த்தார், சீடர்கள் புரிந்து கொண்டார்கள், தூக்கி கட்டிட்டாங்க. மூணாவது நாள் அவர் வருவதற்கு முன்னாலே அந்த பூனை எங்க இருக்குன்னு பார்த்து கட்டி போட்டுட்டாங்க. இப்படியாக தினமும் அந்த பூனை பாட அறையிலே கட்டி போடப்பட்டிருக்கிறது. பல வருடங்கள் ஆச்சு. குரு இறந்து விட்டார். கொஞ்ச காலத்துல அந்த பூனை இறந்து போச்சு. இப்போ பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்கிறது. குருவுக்கு அடுத்து ஒரு தலைமை மாணவர், பிரதான மாணவர் வந்து அங்க சீட்ல உட்கார்ந்து பாடம் நடத்துறார். பாடம் நடத்தும் பொழுது கேட்கிறார், அந்த பூனை எங்க போச்சுன்னு கேட்கிறார். இல்லை, அந்த பூனை தான் செத்து போச்சே, இருக்கிற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணதால வச்சிருந்தோம், பூனை செத்து போயிடுச்சு, கொண்டு போய் அதை அடக்கம் பண்ணியாச்சு, அது பூனை இல்லை. அப்படிலாம் கிடையாது. குரு இருக்கும் பொழுது என்ன நடைமுறை இருந்துச்சு? அந்த பூனையை கட்டி போட்டு தானே பாடம் நடத்துவாரு. அந்த பூனை செத்து போனா என்ன? குரு போன பிறகு நான் வந்தனா இல்லையா? அந்த பூனைக்கு பதிலாக வேறொரு பூனையை கொண்டு வந்து கெட்டினாதான் பாடம் நடத்துவேன்னு சொன்னார். திரும்ப அடுப்பாங்கரையிலிருந்து இன்னொரு பூனையை தூக்கிட்டு வந்து அதை கெட்டி விட்டு தூண்ல கெட்டின பிறகு ஒரு பாடம் நடத்த ஆரம்பிச்சார். இப்படித்தான் மக்களுக்கு மத்தியிலே மூடப்பழக்கங்கள் பரவி கொண்டிருந்த காலம் ஐயாமுல் ஜாஹிலியா. இன்னைக்கும் அது தொன்று தொட்டு நமக்கு மத்தியிலே நிறைய அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித்தராத அல்லது அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டாத பல்வேறு மூட நம்பிக்கைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சஃபருடைய மாதம் திருமணங்கள் அதிகமாக நடைபெறாது, நல்ல காரியங்கள் துவங்கப்படாது, சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நடத்தக்கூடாது, நல்ல காரியம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தப்படாது, குடும்பங்களில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் முடிவெடுப்பதற்கு இந்த மாதத்தை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். இந்த மாதம் எதுவுமே உருப்படாத ஒரு மாதம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், சஃபருடைய மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்ததே சஃபருடைய மாதத்தில் தான். மேலும் பனாபிய ஃபீ ஸஃபர், என்னை அவர்கள் மனைவியாக தன்னுடைய இல்லத்திற்கு கூட்டு வந்து இல்லறத்தில் ஈடுபட்டது சஃபருடைய மாதம்தான். இப்படியாக சஃபருடைய மாதத்தில் எங்களுடைய திருமணம் நடந்தது. எங்களை போன்ற ஒரு சிறந்த தம்பதிகள் இப்பொழுது அரபுலகத்தில் இல்லை. இப்போ மக்கள் புரிந்து கொண்டது என்ன? இந்த மாதத்தில் நடந்தால் ஒன்றுமே நடக்காது, அது விளங்காமல் போய்விடும் என்பதை முறியடித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய அருமை ஆருயிர் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெருமானாரோடு எந்த அளவுக்கு இணைந்திருந்தார்கள், ஒன்று சேர்ந்திருந்தார்கள், பிணைந்திருந்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் பெருமானாரோடு இருந்து வாங்கிய இல்முகளை விட ஆயிஷா நாயகி பெருமானாரிடமிருந்து பெற்ற ஹதீஸ்கள் அதிகம். கம்பேரிட்டிவாக நாம் பார்க்கும் பொழுது நிறைய சஹாபாக்கள் பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் எல்லாம் ஆயிஷா நாயகியினுடைய மாணவர்கள். எத்தனையோ பெரும் பெரும் சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் சஹாபாக்கள் வருவார்கள் என்று நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம், ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங், ஒரு இணைப்பு, ஒரு புரிந்துணர்வோடு நடந்த ஒரு தம்பதிகளான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த சஃபருடைய மாதத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கும் சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த இரண்டு ஒப்பற்ற தம்பதிகள் அஹ்லே பைத்தே அத்ஹாருடைய அந்த திருமணமும் இந்த சஃபருடைய மாதத்தில் நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதுபோல் ஏராளமான நிகழ்வுகள், வெற்றிகள் இந்த மாதத்தில் கிடைத்திருக்கிறது. அரபுகள் இதற்கு வைத்த பெயர் சஃபருல் முசீபா. இந்த மாதம் முசீபத்திற்குண்டான மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை மாற்றி சஃபருல் முவஃபர் என்று வைத்தார்கள். வெற்றியை தரக்கூடிய மாதம் இந்த சஃபருடைய மாதம். நீங்கள் எந்த காரியத்தை இந்த மாதத்தில் தொடங்கினாலும் பெருமானாருடைய புனித நாவிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு இணங்க அது வெற்றியை தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கைபருடைய கோட்டை, அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாம் படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஒரே நபராக அந்த கோட்டையின் கதவுகளை தூக்கினார்கள். அதை கீழே போட்ட பிறகு 40 பேர் சேர்ந்து அதை தூக்கினாலும் முடியவில்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட பலத்தை அலி நாயகம் அவர்களுக்கு கொடுத்த அந்த கைபர் வெற்றி கொள்ளப்பட்ட மாதம் சஃபருடைய மாதம். பெரும் பெரும் சஹாபாக்கள், சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் செய்த அந்த பங்களிப்பு என்பது மகத்தான ஒரு சேவை. இன்னைக்கு நாம் எந்த முக்கியமான ஹதீஸ்களை எடுத்தாலும் பெரும்பாலும் அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு சஃபருடைய மாதத்தில் ஏமனில் இருந்து தௌஸ் என்ற கூட்டத்தார்கள் அவங்க நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துகிறார்கள். வந்து 70-80 குடும்பத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 400க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் உருவான அந்த மாதம் சஃபருடைய மாதம். அதிலே மிக சிறப்பு பெற்றவர்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் செய்த அந்த பணியை யாரால் செய்துவிட முடியும்? அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஹதீஸ்களை தந்தது போல் வேறு யாரும் எந்த சஹாபாக்களும் தர முடியவில்லை என்ற அளவிற்கு சிறப்பு பெற்ற சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தார்கள் குடும்பம் குடும்பமாக, சாறை சாறையாக இஸ்லாத்தை ஏற்று வெற்றி பெற்ற மாதம் இந்த சஃபருடைய மாதம். எனவே நாம் இந்த மாதத்தில் இது போல நிறைய நிகழ்வுகள், நிறைய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். சைஃபுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தின் பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களை எல்லாம் தங்களுடைய ஒரே ஒரு வாள் வீச்சினால் கலங்கடித்த போர் வீரர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் வீர தீரரான மாபெரும் கவர்னராக திகழ்ந்த அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாம் இப்பொழுது பின்பற்றக்கூடிய இந்த ஹிஜ்ரியுடைய அந்த நிகழ்வை
நமக்கு அற்புதமாக பல்வேறு வகையிலே நமக்கு எடுத்துரைத்தவர்களில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல் தல்ஹா பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக குறைஷி கூட்டத்தில் இருந்தவர்கள். தலைவர்களில் தளபதிகளில் 3 பேரும் முக்கியமானவர்கள். அப்படிப்பட்ட மூவரும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் இந்த சஃபருடைய மாதத்தில் தான். எனவே ஏராளமான வெற்றிகளையும் ஏராளமான இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த சஃபர் மாதத்தில் நிகழ்ந்திருக்கிறது. எனவே நாம் இதை குறை சொல்வதோ இதில் நடக்கக்கூடிய காரியங்கள் சரிவராது, அதெல்லாம் நமக்கு முழுமையாக கை கொடுக்காத காரியங்களாக போய்விடும் என்று நினைப்பதெல்லாம் அறியாமை காலத்து பழக்கங்களாக சிந்தனைகளாக நாம் பார்க்கிறோம். நாம் எந்த காலத்தையுமே குறை சொல்லிவிட முடியாது. அல்லாஹு தஆலா ஹதீஸை குத்ஸியிலே சொல்லும்போது சொல்கிறான், யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை வருத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான், தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான், எனக்கு வேதனை தந்து கொண்டே இருக்கிறான். யசுபுத்தஹர், எப்படி வேதனை தருகிறான்? அவன் காலத்தை திட்டுகிறான். நேரமே சரியில்லை, சரியில்லாத நேரமா போச்சு, என்ன நேரத்தில் நான் அப்படி பண்ணணும் தெரியல என்று நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் அத்தனையுமே தவறானது. இது நல்ல நேரம், இந்த நேரம் சரியில்லை, நேரம் இப்படி போயிடுச்சு, யாருடைய எந்த கெட்ட நேரமோ தெரியலையே, இந்த மாதிரிலாம் நிகழ்ந்தெடுத்தே என்று நாம் பேசுவதெல்லாம் இறைவனை வேதனைப்படுத்துகிறது, இறைவனை வருத்தப்படுத்துகிறது, இறைவனை தொந்தரவு செய்கிறது. யசுபுத்தஹர், அவன் காலத்தை திட்டுகிறான். வஅனத்தஹர், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். காலமாக நான் தான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் தான் காலமாக இருக்கிறேன். பியதியல் அம்ர், என் கையில் தான் எல்லா நிகழ்வுகளும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான முடிவுகள் இருக்கின்றன. உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரவு வந்தால் கெட்ட இரவு, பகல் வந்தால் கெட்ட பகல் என்பதல்ல. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கிறது என்று நாம் பார்வை வைத்து முடிவு செய்ய முடியாது. எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். கியாமத் நிகழ வேண்டுமா? அசம்பாவிதங்கள் நடைபெற்றே ஆக வேண்டும். யமன் பெரும் போரை சந்திக்கும், ஷாம் பெரும் போரை சந்திக்கும், பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய கொடூரமான நிகழ்வுகள், மிக மோசமாக கடந்த நாட்களில் நாம் பார்த்த அந்த பதைக்கும் காட்சிகள், இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும், பங்களிப்பை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இதன் மூலம் அல்லாஹ்வை நாம் குறை சொல்ல முடியாது. அதில் அல்லாஹ் என்ன நன்மை வைத்திருக்கிறான், அந்த எதிரிகளுக்கு சில வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சில பேருக்கு துன்யாவை அதிகமாக கொடுத்து விட்டேன், அவர்களை நான் பிடிக்காமல் இருக்கிறேன் என்று நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம். இன்னமா நுஅഖிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், இந்த உலகத்தில் அவர்களுக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அவங்களுக்கு எந்த வேதனையும் கொடுக்கிறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நாளை உள்ளங்கள் எல்லாம் திடுக்கிட்டு நடுங்கி போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இந்த எல்லாம் சேர்த்து வைத்து வேதனை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். இங்கே கொடுத்தா இந்த உலகத்தோடு முடிந்துவிடும், இந்த உடலோடு போய்விடும், அவர்கள் ஒரே ஒரு அடி அடிச்சா அவர்கள் இருந்து போய்விடுவார்கள், உயிர் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் மறுமையினுடைய வேதனை அப்படி அல்ல. குல்லமா நதிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப், ஒவ்வொரு முறை அவர்கள் தோள்கள் நரகில் கரியும் பொழுதெல்லாம் திரும்ப திரும்ப புது ஸ்கின்களை, தோள்களை கொடுத்து அவர்களுக்கு வேதனை நீடூழி காலங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுவெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய ஏற்பாடுகளாக இருக்கிறது. எனவே நாம் உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு இந்த காலத்தையோ நேரத்தையோ இன்ன பிற காரணிகளையோ இவரால் ஆனது, அவரால் நடந்து விட்டது, இப்படி ஆனது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் மோமின் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அழகான வார்த்தை, மாஷா அல்லாஹு கான
அல்லாஹ் எதை நாடினானோ அது நடந்து விட்டது. ஒமாலம் யஷா லம் யகுன், அவன் எதை நாடவில்லையோ அது நடக்கவில்லை. வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். நன்மையின் பக்கம் நாம் செல்வதற்கும் தீமை விட்டும் நாம் தப்புவதற்கும் அல்லாஹுடைய மாபெரும் சக்தி உள்ள ரப்பினுடைய அந்த ஆற்றலும் உதவி இல்லாமல் நிச்சயமாக முடியாது. அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கும், எவ்வளவு பெரிய சூட்சுமங்கள் இருக்கும், இதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு தெரிந்ததுதான். 11 சகோதரர்கள் கொண்டு சென்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வை பறிபோனது. ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்காவிட்டால் அவர்கள் அழுதிருக்காவிட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்தில் தள்ளப்பட்டிருக்காவிட்டால், அந்த சிறு வயதிலேயே தன்னுடைய ஆறுயிர் தந்தையிடமிருந்து பிள்ளைகளையும் தன் அன்பு பிள்ளைகளிடமிருந்து தந்தையும் இறைவன் பிரித்திருக்காவிட்டால், இறுதியாக நடந்த அந்த கிளைமேக்ஸ் பாருங்க. 2 பேரையும் கன்ஆன் என்ற தேசத்தின் ஒரு கிராமத்தில் இருந்த 2 தன் தாய் தந்தையரை கூப்பிட்டு வந்து மிஸ்ருடைய மாபெரும் அரண்மனையில் வைத்து தன்னுடைய சிம்மாசனத்தில் அவர்களை அமர வைத்து சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கண்ணியம் செய்தார்கள், சஜிதா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். குர்ஆன் முழுக்க இருக்கக்கூடிய வரலாறுகளில் நபிமார்களுக்கு சோதனைகள் ஆரம்பத்தில் நிறைய இருக்கும். அதை மட்டுமே படிச்சுட்டு நாம அல்லாஹ்வை குறை சொல்ல முடியுமா? அதனுடைய இறுதி முடிவு என்ன? அந்த இறுதி கட்டத்திலே நபிமார்கள் எப்படியெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சோதனைகளை தந்ததின் பின்னணியில் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தந்திருக்கிறான் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அதைப்போல் எந்த மாதத்திலும் எந்த நாளிலும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நாம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், அது அல்லாஹ்வினால் நமக்கு தரப்படக்கூடிய தீமைகள் அல்ல, அல்லது அது குறிப்பிட்ட காலத்தில் செய்ததனாலோ குறிப்பிட்ட நேரத்தில் செய்ததனாலோ குறிப்பிட்ட நபர்கள் முன்னால் வந்ததனாலோ ஏற்பட்டதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா அத்வா வலா தீரத வலா ஹாம வலா சஃபர். இந்த அரபுகள் நினைப்பதை போல் பறவை ஜோசியம், குறி ஜோசியம் பார்ப்பது, அதே போல அம்புகளை எரிந்து ஜோசியம் பார்ப்பது, சஃபரை மூடப்பழக்கம் உள்ள மாதமாக நினைப்பது, இது எதுவுமே கிடையாது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே. ஆக மாதங்களினாலோ காலங்களினாலோ எந்த விதமான தவறுகளும் எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு ஏற்பட போவதில்லை. நாம் உண்மையிலேயே ஒரு மூமின் எப்பொழுது பாதிக்கப்படுகிறான், எப்பொழுது அவன் அல்லாஹ்வினால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறான், எப்பொழுது அவன் அல்லாஹ் சொன்ன காரியங்களை சரியாக செய்ய தவறி விடுகிறானோ அப்பொழுது அவனை முசீபத் பிடித்துவிடும். அப்பொழுது அவன் ஷைத்தானுடைய வலையில் வீழ்ந்து விடுகிறான். அப்பொழுது அவன் இந்த உலகத்தில் பாதிப்பை தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ, எந்த ஒரு மனிதன் சுபுடைய தொழுகையை தொழுகிறானோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அன்றைய நாளில் அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் முழுமையாக வந்து விடுகிறான். அவன் எந்த காரியத்தை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். அவன் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனை தன் பாதுகாப்பை எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தின் நிலைமை என்ன? சுபஹ் தொழுகையினுடைய விஷயத்தில் நம் சமூகத்தின் நிலைமை என்ன? ஐங்கால தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் முனைப்போடு கவனத்தோடு இருக்கிறோம்? இந்த மூடப்பழக்கங்களில் எந்த அளவுக்கு நாம் அதை ஒரு கடமை போல் செயலாற்றுகிறோமோ அதிலே துளியளவு கூட நாம் தொழுகைகளில் கவனம் செலுத்துவதில்லை. மன் தரக்கல் அஸர ஃபகத் ஹபித அமலுஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் அஸருடைய தொழுகை விட்டு விடுகிறாரோ அவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் முழுமையாக பிடிக்கப்படும், அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. மார்க்கத்தை ஒரு மனிதன் பின்பற்றி கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ் சொன்னதன்படி ஒரு முஃமின் வாழ ஆரம்பித்து விட்டால் அவன் எதை தொட்டாலும் அல்லாஹ் அதை சிறப்பாக ஆக்கி விடுவான். எந்த காரியத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சமீபத்தில் ஏற்பட்ட
நிலச்சரிவு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது. எவ்வளோ பெரிய சேதங்கள் அதில் ஏற்பட்டிருக்கிறது. உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிராமமே அழிந்து விட்டதை பார்க்கிறோம். ஆனால் அதிலேயும் அல்லாஹு தாலா பல்வேறு கயிறுகளை வைத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. சஹாபாக்கள் போர் செய்தார்கள். போரின் காரணத்தினால் இஸ்லாம் வாழ்ந்தது. போரின் காரணத்தினால் இஸ்லாம் இந்த உலகத்தில் பரவியது. இஸ்லாம் பரவியதன் காரணத்தினால் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தது. சஹாபாக்கள் போரில் அர்ப்பணமானார்கள். இங்கே எத்தனையோ முஸ்லிம்கள் நிலச்சரிவிலே அர்ப்பணமானார்கள். உலகில் ஏற்படக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு அசம்பாவிதங்கள் நிகழ்வுக்கு பின்னால் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறந்தவர்கள் முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு விடை பிரிந்தவர்கள் சுஹதாக்களாக அங்கே அந்த அரிசிலே மலக்குமார்களிடத்திலே கொண்டாடப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் கையை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், உடலை இழந்தவர்கள், அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு தாலா மறுமையில் கொடுத்து கொண்டிருக்கிறான். சோனபதியில் நேரடியாக அவர்கள் நுழைகிறார்கள். இங்கே பாதிக்கப்பட்டவருக்காக வேண்டி எந்த மதத்தவரும் மார்க்கத்தவரும் இறங்குவதற்கு தயாரில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்குகிறார்கள். ஒரு பக்கம் நம்மை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஏராளமான நிகழ்வுகள் அதிகார வர்க்கத்தால் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கொடூர வர்க்கத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எப்படியாவது அழித்திட வேண்டும், எப்படியாவது நாம் நம்முடைய மத அரசியலை கொண்டு இந்த இந்தியாவை நம்முடைய கனவு தேசமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதை அத்தனையும் முஸ்லிம்கள் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முஸ்லிம்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அதை முறியடிக்கிறார்கள். எங்கெல்லாம் அசம்பாவிதங்கள், விபத்துகள், வெள்ளப்பெருக்குகள் என்று என்னென்ன மாதிரியான சிரமங்களில் மக்கள் நிற்கிறார்களோ அதில் முதலில் சென்று சேர்வது முஸ்லிம்களுடைய உதவி அல்ல, இஸ்லாத்தினுடைய மத நல்லிணக்கம். நம்ம பார்க்கிறோம், ஒரு ஒளிப்பெருக்கி, ஒரு பள்ளிவாசல் ஒளிப்பெருக்கியால் என்ன செய்துவிட முடியும்? இன்னைக்கு இந்தியா முழுக்க எத்தனையோ நபர்கள், எங்க பக்கத்திலேயே பள்ளி இருக்குது, அங்கு சொல்லப்படக்கூடிய ஜபத்தினால் எங்களுடைய தூக்கம் கெட்டு போகுது, ஹார்ட் பேஷண்ட் இப்படியாகுது அப்படியாகுது, என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் எதையும் பெரிதாக அவர்களால் அடக்கிவிட முடியவில்லை. அதே நேரத்தில் ஒரு இமாம் ஷிஹாபுத்தீன் அவருல்லாஹ் மர்கதஹு கேரளாவினுடைய ஒரு இடத்தில் அவர் குரல் கொடுக்கிறார். மக்களே, நிலச்சரிவு, மழை பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, உடனடியாக உங்கள் வீட்டிலிருந்து வெளியே வாருங்கள்னு சொல்றார். ஒரு பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் வீட்டில இருந்து பிள்ளையோடு வெளியே வந்தா வெறும் கும்மிருட்டாக இருக்கு, எங்கே போவது என்று தெரியவில்லை, எங்க போய் அடைகிறது, எந்த பக்கம் போறது, வெறும் முழு இருட்டு தான். அப்பொழுது பள்ளிவாசலுடைய ஒலிபெருக்கிலிருந்து சத்தம் வருகிறது, பயப்படாமல் பொதுமக்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள், இங்கே உங்களை நாங்கள் தங்க வைக்கிறோம். உடனே நான் சத்தம் வந்த திசையை நோக்கி என் பிள்ளை தூக்கிட்டு ஓடி போறேன். அங்கே 4-5 நபர்கள் முஸ்லிம்கள் டார்ச் லைட்டோடு வந்து என்னை கூப்பிட்டு கொண்டு போய் பள்ளியில் வைக்கிறார்கள். நான் பள்ளிக்கு போன பிறகுதான் தெரிந்தது, அங்கே ஏற்கனவே என்னை போல் எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தான், நான் விழித்ததுதான் தாமதம், எனக்கு தான் இந்த செய்தி தாமதமாக தெரிந்திருக்கிறதை தவிர இதுக்கு முன்னாடியே பள்ளி முழுக்க நிரம்பி வழிந்திருக்கிறது. எங்களுடைய சுற்றுவட்டார மக்கள் அத்தனை பேரும் அங்கே தங்க வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் இதே பள்ளி இங்கே அமைவதற்காக வேண்டி எல்லாமே முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்யும் பொழுது என்னுடைய ஒரு உறவினர் வந்து கையெழுத்து வாங்குவதற்கு ஒரு பேப்பரை, ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தார். கையெழுத்து போடுங்க. நீங்க எதுக்குப்பா கையெழுத்து போடணும்? இல்லை, பக்கத்திலே பள்ளிவாசல் ஒன்றை கட்டுவதற்கு இவங்க எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க, அங்கே பள்ளிவாசல் வந்தால் அதனால் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும், அவர்கள் 5 நேரத்திலும் கத்திக்கொண்டும் அவர்கள் இறைவனை வணங்குகிறோம் என்ற பேரில் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, அது நமக்கு பாதிப்பாக அமையும் என்று என்னுடைய உறவினர் சொன்னார். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுப்பா, இதில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். கடைசியாக அவர் சொன்னார்,
இதனால் ஏற்படக்கூடிய விளைவை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு என்று சொல்லிட்டு போனார். இந்த நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த விளைவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் அன்னைக்கு நான் கையெழுத்து போடாததனால் ஏற்பட்ட அந்த பலனை இன்று நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த அம்மா சொல்லுது. இப்படி ஒரு உதாரணம் அல்ல, ஏராளமான உதாரணங்களை இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் அர்ப்பணிப்புக்கே உரியவர்கள் என்பதை அல்லாஹ் பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். போர் செய்தவர்களும் ஷுஹதாக்கள், அதிலே நின்று தன்னை இது போன்ற பேரிடர்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களும் ஷுஹதாக்கள். இறுதியில் வாழ்வது இஸ்லாம் தான். இறுதியிலே வெளிப்படுவது இஸ்லாத்தினுடைய அற்புதமான தன்மை. ஏன் எல்லா மதத்தவர்களும் அமைதியாக இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் இறங்கி போக வேண்டிய அவசியம் என்ன? நாம் சார்ந்த மார்க்கம் அத்தகைய அற்புதமான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. நாம் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் நமக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை கொடுத்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக முஸ்லிம்கள் வாழ்வதற்கான எல்லா விதமான அர்ப்பணிப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அர்ப்பணிப்புகளிலே ஒன்றுதான் வக்ஃபுடைய நிலங்கள், வக்ஃபுடைய இடங்கள். தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை மிகச் சிறியது, ஆனால் இவ்வளவு பெரிய இடம் எதற்கு நமக்கு? இவ்வளவு லட்சக்கணக்கான சொத்துக்கள் எதற்கு நமக்கு? இது நமக்கு தேவையில்லை. இது நம் தலைமுறைக்கும் சந்ததிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பயன்படட்டும் என்று கொடுத்தார்கள். இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த வக்ஃபிலேயும் அவர்களால் பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியவில்லை. வந்தேரிகளாக வந்த நமக்கு ஒரு சொத்தும் கிடையாது. காலம் காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களை அழிக்க நினைக்கிறோம். அவங்கள அழிச்சிட்டாலும் கூட இந்தியாவினுடைய மிகப்பெரிய மூன்றாவது சொத்து அவங்களது தான். அவர்கள் நினைக்கக்கூடியது என்ன? வக்ஃபு சொத்துக்கள், வக்ஃபு சட்ட திருத்தம், இப்படியெல்லாம் மூமின்களை சீண்டுவதற்கு காரணம் அவர்களால் எதையுமே ஜீரணிக்க முடியவில்லை, அவர்களால் எதையுமே உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. இராணுவத்தில் பெரிய அளவுல சொத்து இருக்கிறது, ரயில்வேயில் பெரிய அளவு சொத்து இருக்கிறது, அதையெல்லாம் நாம் விற்று கொண்டிருக்கிறோம் தனியாருக்கு. இவ்வளோ பெரிய சொத்தை எப்படி என்ன செய்வது? வக்ஃபு சொத்தை எப்படி அதை நாம் முழுமையாக சீரழிப்பது அப்படின்றதற்கான ஒரு முதல் புள்ளியைத்தான் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. யார் எதை எப்படி செய்தாலும் சரி, இன்னல் அர்த லில்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது. 7 தலைமுறை சூரத்துல் கஹ்ஃபிலே நாம் பார்க்கிறோம். பனி இஸ்ராயல்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். போய் அவர்கள் தனக்கு உணவு தர மறுத்த அந்த கூட்டத்தாரில் ஒரு சோறு இடிந்து போய் கிடக்கிறது, அதை எடுத்து நிறுத்துவதற்கு வேலை செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? இவர்கள் நமக்கு தொல்லை கொடுத்தவர்கள், சோறு கொடுக்காம தடுத்தாங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த வேலை இந்த ஊர்ல எதுக்கு செய்ய வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அந்த 2 ஒரு நபியையும் ஒரு நேசரையும் கொண்டு அந்த சுவற்றை செப்பனிடுவதற்கு பின்னால் அதை விட்டு சென்றவர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். வகான அபூஹுமா சாலிஹா. அந்த சுவற்றுக்கு கீழே ஒரு பெரும் புதையல் இருக்குது. அதை தன்னுடைய தலைமுறைக்காக வேண்டி, தங்களுடைய பரம்பரைக்காக வேண்டி அதை விட்டு சென்றிருக்கிறார்கள் பெற்றோர்கள். முஃபஸ்ஸரீன்கள் சொல்வார்கள், அந்த சாலிஹானவர்கள் யார்? இப்ப இருக்க 2 யத்தீம்களுடைய பிள்ளைகள், அந்த யத்தீமுக்கு சொந்தமானது அந்த சுவர், அதன் புதையலும் அந்த யத்தீமுக்கு சொந்தமானது. அவர்கள் வளர்ந்து ஆளானவுடன் இந்த புதையல் அவர்களுக்கு பயன்படும்படி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இப்போ இது சுவர் விழுந்து விட்டால் யாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதனால நம்மை அல்லாஹ் தஆலா இந்த வேலையை செய்யதான் இங்க அமைச்சிருக்கிறான். இப்போ நாம் பார்க்க வேண்டியது, இந்த யத்தீமுடைய பெற்றோர்கள், காலமாகிவிட்ட இறைவனடி சேர்ந்து விட்ட பெற்றோர்கள் நல்லவர்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவர்களுடைய தலைமுறையை பார்க்கிறேன். முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, சாலிஹா என்று அல்லாஹ் சொன்ன அந்த தலைமுறை, 7வது தலைமுறை பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாக சீதேவிகளாக இருப்பதின் காரணத்தினால் அவர்கள் பரம்பரையின் 7வது தலைமுறை அனாதை பிள்ளைகளுடைய சொத்தை அல்லாஹ் தனக்கு நெருக்கமான 2 பேரை வைத்து பாதுகாக்கிறார்.
எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மூமின் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற சொத்துக்கள், சாலிஹீன்களான அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை அல்லாஹ் அவனுக்கு நெருக்கமானவர்களை வைத்து பாதுகாப்பான். வேறு யாரும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டிருப்பவர்களால் இதை சற்றும் தொட்டு கூட பார்க்க முடியாது. எனவே நாம் அர்ப்பணிப்புகளை காலமெல்லாம் நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சமூக